திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருமறைக்கு திரும்புவோம். பேக் டு த பைபிள் 6வது பாகம். புதிய ஏற்பாட்டை பற்றி தானே அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் யோசனை பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா என்று உங்களுக்கு ஆச்சரியம் வந்திருக்கும். இது வழக்கமாக நம்ம நிகழ்ச்சிக்கே உரிய ஒரு விஷயம் தானே. இந்த தாக்கத்தை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஏற்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பலன். பிரியமானவர்களே, இந்த நாளில் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுவிசேஷ புத்தகம் இதுன்னு நான் சொல்லலாம். யூதர், ரோமர், கிரேக்கர் இவங்களுக்கெல்லாம் எழுதி முடித்த உடனே மீதி மக்கள் இருக்கணும் இல்லையா, இவங்க அல்லாத மக்கள், பொது மக்கள் இருக்கணும் இல்லையா, அவங்களுக்கு யோவான் வழியாக ஆவியானவர் இந்த புத்தகத்தை எழுத வைக்கிறார். இப்போ இந்த புத்தகத்தை யாருக்கு எழுதுறாருன்னு பார்க்கும்பொழுது மற்ற உலகத்தில் இருக்கிற பரவலான பொது ஜனங்க, பலவிதமான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, தேவனற்றவர்கள், தங்களுடைய எண்ணம் போல கடவுளை தேடி வணங்கிட்டு இருந்தவங்க, எந்த விதமான அடிப்படை வேத அறிவும் இல்லாத ஜனங்கன்னு வச்சுக்கோமே, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த புத்தகம் எழுதப்படுது. பொதுவாகவே நம்ம நாட்டிலே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியிலே கடவுள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஓலம், ஒரு சத்தம் அல்லது ஒரு வார்த்தை ஒலித்து கொண்டிருந்தது. அதுதான் ஆதி கடவுள்ன்ற மாதிரி ஓம் என்று சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை நாம கவனிச்சு இந்த யோவானுடைய அந்த முதல் அதிகாரம் முதல் சில வசனங்களை பார்த்தோம்னா, இதே போல இவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஆதியில் இருந்த வார்த்தை என்றுதான் அறிமுகம் செய்கிறார். இது பொதுவான ஜனங்களுக்கு, நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்படிதான் இயேசுவை அறிமுகம் செய்து இயேசு கிறிஸ்து யார், அவர் ஆதியிலே எப்படி இருந்தார் என்பதை ரொம்ப அழகாக அந்த முதல் அதிகாரத்திலிருந்தே எழுதிட்டே வர்றார். இந்த புத்தகத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையை நீங்க கேட்டுட்டு இந்த புத்தகத்தை பிறகு நீங்க நல்லா படிச்சு பாருங்க. நிச்சயமாக தேவனை பற்றிய அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். பேதுரு சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே சமாதானத்தையும் கிருபையும் பெருக பண்ணும் என்று சொல்லி. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்ப கேட்டுட்டு வர்ற இந்த அறிமுகங்கள் எல்லாமே இன்னும் நாம் இந்த புதிய ஏற்பாட்டை இன்னும் சரியா நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் உங்களுக்குள்ளே தூண்டி இருக்கும் நான் நம்புறேன். செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் காலை வாழ்த்துக்கள். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற நெடுந்தொடரில் இன்றைக்கு 56வது பாடம், 6வது பாகம். இந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டின் 4வது புத்தகம், யோவான் எழுதிய சுவிசேஷம். யோவான் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். இந்த அப்போஸ்தலன் இயேசுவை மிக 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 அருகிலிருந்து கண்ட ஒரு சாட்சியாக இருக்கிறார். இயேசுவின் மார்பின் மீது சாய்ந்து கொள்கிற அளவுக்கு அன்பான ஒரு சீஷனாக இருக்கிறார். இந்த தகவலை யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய தாயை பார்த்து, அதோ உன் மகன். யோவான் என்ற அந்த சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்று சொன்னார். எந்த அளவுக்கு இயேசு அவனிடத்தில் அன்பு வைத்தார் என்று பாருங்கள். அதே போல இயேசு கிறிஸ்து கல்லறையில ஓடி போய் பார்க்கிற அந்த முதல் காட்சியில இந்த அன்பான சீஷனுக்கு இடம் இருந்ததாக ஒரு தகவல். இதை யோவான் 20:2 வாசிக்கிறோம். யோவான் 21:7 இது எல்லாம் கூட்டி பேதுரு அப்போஸ்தலர் இயேசுனிடத்தில் சொல்றாரு, அன்பான சீஷன், இயேசுனிடத்தில் அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த சீஷன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த தகவலை எல்லாம் நம்ம படிக்கும்போது இயேசுனிடத்தில் மிகுந்த அன்பும், இயேசு அவனிடத்தில் மிகுந்த அன்பும் கொண்ட ஒருவராக இவர் இருக்கிறார். இந்த யோவான் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் 5 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்.
ஒன்று யோவான் எழுதிய சுவிசேஷம், பிறகு 1, 2, 3 நிருபங்கள், கடைசியாக வெளிப்படுத்தல் என்று புத்தகம் படிக்கிறோம் இல்லையா? இந்த 5 புத்தகங்களையும் இந்த யோவான் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். இந்த யோவான் என்ற பெயருக்கு யாவே கிருபையானவர் என்று பொருள். இயேசு கிறிஸ்து தாமாக எந்த ஒரு புத்தகத்தையும் நமக்கு எழுதி தரல. ஆனால் அவருடைய வாழ்க்கையை கண்ட மக்கள் அவரை குறித்து எழுதி கொடுத்தார்கள். மத்தேயு இயேசுவை பார்த்து மேசியா என்றும் ராஜா என்றும் வர்ணிக்கிறார். மார்க்கு இயேசுவை பார்த்து மனிதனுக்காக சேவை செய்ய வந்த அடிமை என்பதைப் போல எழுதுகிறார். லூக்கா மனுஷகுமாரன் என்று எழுதுகிறார். இந்த யோவான் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும்போது ஆரம்பம் முதலே அவரை தேவனாக பார்க்கிறார். அவர் மாம்சத்தில் வந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று எழுதுகிறார். இந்த தகவல் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கவனிங்கள், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த புத்தகத்தை யாருக்காக எழுதுகிறார்? மத்தேயு யூதருக்காக எழுதுகிறார், மார்க்கு ரோமருக்காக எழுதுகிறார், லூக்கா கிரேக்கருக்காக எழுதுகிறார். உலகம் முழுதும் இருக்கிற மற்ற எந்த ஒரு மனிதனுக்காகவும் யோவான் எழுதிய சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எல்லா விதமான மக்கள் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறார், இல்லை, இயற்கை தான் கடவுள், மனிதனே கடவுள் என்றெல்லாம் எண்ணமுடைய மதங்கள் இருக்கிறது. இவர்கள் மத்தியில் வார்த்தை கடவுள், காட் த வேர்ட், இதை கிரேக்க மொழியில லோகாஸ் என்று சொல்வார்கள். தேவனுடைய வார்த்தை கடவுளாக இருக்கிறார் என்ற இந்த செய்தியைத்தான் எல்லா விதமான வணக்கத்தையும் பழக்கத்தையும் உடைய மனிதர்களுக்கு அறிமுக சொல்லாக அவர் பயன்படுத்துகிறார். தேவனாக இருந்தவர் வார்த்தையாக மாறினார், வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக மாறுகிறார். இந்த கான்செப்ட், இந்த தியாலஜி, இந்த போதனைத்தான் இந்த புத்தகத்திலே அவர் வைத்திருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே தேவனாக இருந்த அந்த வார்த்தை மாம்சமானார், அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்கிறார். இப்போ இயேசு தேவனுடைய குமாரன் என்ற அந்த கருத்து பூமியிலே அவர் இருந்தாரே அந்த காலத்திலே அவரை குறிப்பதற்காக யோவான் அதை பயன்படுத்துகிறார். வானத்திலே அவர் இருந்தபோது அவர் வார்த்தையாகவும் தேவனாகவும் இருக்கிறார். ஆனால் அவர் மாம்சமாய் வந்ததினாலே அவரை தேவனுடைய குமாரன் என்று குறிப்பாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த புத்தகம் ஏறக்குறைய 66 முதல் 68வது வருஷத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துக்கு பின்னால எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து யார்? இந்த யோவான் எழுதிய சுவிசேஷத்துல இந்த 21 அதிகாரத்தை நம்ம படிச்சோம்னா ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே படிக்கணும். இந்த இயேசு கிறிஸ்து யார்? முதலாவது, அவர் தேவனா, அல்லது தேவனுடைய குமாரனா, அல்லது ஒரு சாதாரண மனிதனா? இவரை யாராக நீங்கள் பார்க்கிறீர்கள்? யாராக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த மத வியாபாரிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், பரிசுத்தாவினுடைய வியாபாரிகள், போதா குறைக்கு பைபிள் தெரியும் நினைக்கிற எல்லா மக்களும் கூட இயேசு கிறிஸ்துவை தேவனாக பார்க்க தயக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஏதோ அவர்கள் யாரோ ஒரு போதனை எப்போ யாரோ அதை கேட்க போய் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை பிரித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதாவது கடவுளையே பிரித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன் ஒருவரே என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு தேவனுக்குள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது சில அரிய தகவல்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசே தேவனை முட்செடியிலே சந்திக்கிறார். அந்த முட்செடி பற்றி எரிகிறது. அங்கே அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். மோசே கர்த்தரை பார்த்து, உங்களுடைய பெயர் என்ன,
உமது நாமம் என்ன என்று கேட்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். கவனியுங்கள். யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன், நல்ல கவனிங்க, யார் இந்த வார்த்தையை பேசுவது? தேவன். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக. இங்கே தேவன் மோசேக்கு தன்னுடைய பெயரை சொல்கிறார். தன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லும்போது, இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am because I am. இருக்கிறேன் என்பவர் I am. பிரியமானவர்களே, இது ஒரு வித்தியாசமான பெயராக இருக்கிறது. ஒரு காலத்தை இது காட்டுகிறது. கடவுள் காலத்தை கடந்தவராக இருக்கிறார். எப்பொழுதும் இருக்கிறவர் கடவுள் ஒருவரே. இந்த வார்த்தையை யோவான் அப்போஸ்தலர் தன்னுடைய புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை 7 இடங்களில் இதே வார்த்தையை எடுத்து அவர்தான் இவர் என்பதைப் போல பேசுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்தில், நானே ஜீவ அப்பம். இந்த இடத்துல இந்த நானே என்ற சொல் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதே வார்த்தை இங்கே பயன்படுகிறது. அதே போல யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இந்த இடத்துலையும் ஐ ஆம், நானே என்ற வார்த்தை இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல யோவான் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7 மற்றும் 9வது வசனத்தில், நானே வாசல். இங்கே நானே என்ற சொல் ஐ ஆம் என்ற வார்த்தையை குறிக்கிறது. அதே போல யோவான் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11 மற்றும் 14வது வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன். இந்த இடத்துல ஐ ஆம், நானே என்ற அந்த வார்த்தை அங்கே பயன்படுவதை நீங்கள் பார்க்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயும் இருக்கிறேன். இங்கேயும் நானே ஐ ஆம் என்ற வார்த்தை இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இங்கேயும் நானே ஐ ஆம் என்ற வார்த்தை இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 5 வசனங்களில், நானே மெய்யான திராட்சை செடி. இங்கேயும் நானே என்ற வார்த்தை ஐ ஆம் என்ற வார்த்தையை குறிக்கிறது. அதாவது யாத்திரையாகமும் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிற, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல். நான் எப்போதும் இருக்கிறவர் என்ற அந்த வார்த்தை தேவன் ஒருவராலேயே பேசப்பட முடியும். அந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார் என்று சொல்லும்போது, இயேசு தான் யாராக இருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதனால்தான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பிலிப்பு இயேசுவை பார்த்து, பிதாவை எனக்கு காண்பியும் என்று சொன்னபோது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். அதே போல யோவான் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தில், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த விஷயங்களில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் தேவனை பற்றிய அறிவு போதுமான அளவுக்கு இல்லை. தேவனை அவர்கள் ஒரு குருட்டாட்டமாக பார்க்கிறார்கள். ஆனால் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை நீங்கள் படிக்கும்போது, இயேசுவை நீங்கள் தேவனை விட்டு பிரித்து விட முடியாது. அவர் மாம்சத்தில் வந்ததினாலே மாம்சத்திலும் இருக்கிறார், அவர் தேவனாய் வந்ததினாலே தேவனாயும் இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் 100% காட், 100% ஃப்ளஷ். இந்த காம்பினேஷனில் அவர் வந்ததுனால தான் பூமியில அவரை நாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் என்ன? அவர் செய்த 7 அடையாளங்களாகிய அற்புதங்கள். இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தார். அவைகளையெல்லாம் எழுதாமல்
ஏழு அற்புதங்களை எடுத்து வரிசைப்படுத்தி இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவதாக யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதாவது நிறமற்ற ருசியற்ற தண்ணீரை நிறமும் மனமும் ருசியும் உள்ள திராட்சரசமாக மாற்றினார். அதாவது ஒரு ரசாயன மாறுதல் அடைந்ததைப் போல ஒரு மாற்றத்தை அவர் காண்பிக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர். பாவியாகிய மனிதனை நீதியுள்ள மனிதனாக மாற்றுகிறவர். சாபத்துக்குட்பட்ட மக்களை ஆசீர்வாதத்துக்குட்படுத்துகிறவர். இயேசு மாற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, ராஜாவினுடைய மனிதன் ஒருவன் அவனுடைய மகன் வியாதியா இருக்கிறான் என்று அவரிடத்தில் வந்து சொன்னார்கள். இதை யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 46 முதல் 54 வசனங்களில் நாம் படிக்கிறோம். இயேசு அந்த மனிதனிடத்தில் சொன்னார், நீ போ, உன் மகன் சுகமா இருக்கிறான் என்று சொன்னார். அந்த வார்த்தையை அவன் நம்பி ஒரு நாள் பயணமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறான். அவனுடைய வேலைக்காரர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஐயா, உங்கள் மகன் சுகமா இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே இந்த ராஜாவினுடைய அதிகாரி அந்த வேலைக்காரத்தில் கேட்கிறாரு, எத்தனை மணிக்கு அவன் சுகமானான்? நேற்று 7 மணிக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அவன் நினைத்தான், இயேசு தன்னிடத்தில் உன் மகன் சுகமா இருப்பான் என்று சொன்னது 7 மணி தான் என்று அவன் புரிந்து கொண்டு இயேசுவை விசுவாசித்தான் என்று படிக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து தூரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். எந்த தூரத்தையும் அவரால் சந்திக்க முடியும். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில சந்திக்க முடியும். ஒரு யோனாவினுடைய ஜெபத்தை மீன் வயிற்றிலிருந்து பூமியின் ஆழத்திலிருந்து தேவனால் கேட்க முடியும். தேவன் சமீபத்துக்கு மட்டுமல்ல, தூரத்துக்கும் கூட ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவதாக, யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் முதல் 16 வசனங்களில் 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனிதன், இயேசு அவனை சந்தித்து, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ அப்படின்னு சொல்லும்போது அவன் சுகமாகி புறப்பட்டு போனான். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை 38 வருஷமாக ஒரு மனிதனுடைய மேல ஒரு பயங்கரமான வியாதி இருந்தும் கூட அந்த வியாதியை ஒரே வார்த்தையில் சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எந்த ஒரு வியாதியும் அவரை அணுக முடியாது. அவர் பரிகாரியாகிய தேவன். இயேசு சுகத்தை அளிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு காலமும் வியாதியும் ஒரு பொருட்டே இல்லை. நான்காவதாக, யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு உணவளித்தார். இந்த 5 அப்பம் 2 மீன்களை இயேசு 2 கரங்களால் ஜெபம் செய்து பிட்டு கொடுத்தார். அதை ஏறக்குறைய 12 அப்போஸ்தலர்கள் தங்களுடைய 24 கரத்தில் அதை பிட்டு பிட்டு கொடுக்க ஆரம்பித்தார்கள். 5000 பேர் என்று சொன்னால் அவர்களுக்கு 10,000 கைகள். ஆக இயேசு செய்த இந்த அற்புதம் 10,000த்துக்கு மேற்பட்ட கரங்கள் வழியாக அது கையில் எடுத்து பயன்பாடு செய்யப்பட்டது. இது ஒரு கையிலேயே செய்த ஒரு வித்தை போன்ற ஒரு விஷயம் அல்ல. என்றால் இயேசு செய்த அந்த அற்புதம் மனிதர்களுடைய கைகளிலே மாறிக்கொண்டே சென்றது. ஒவ்வொரு மனிதன் அதை வாங்கி சாப்பிட்டான். அவர்கள் திருப்தி அடைந்த போது மீதத்தை அவர்கள் இறைத்து விட்டார்கள். அதிலே 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று படிக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில அவன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவனுடைய வாய்க்காகத்தானே என்று பிரசங்கி புத்தகத்தில் படிக்கிறோம். எல்லா மனுஷனுடைய உழைப்பும் பிறந்த குழந்தை அழுகிறதிலிருந்து சாகிற மனிதன் வரைக்கும் வாய் வழியா ஒன்றை கேட்கிறான். இயேசு மனிதனின் ஆகாரங்களுக்கு மேலான தேவனாக இருக்கிறார். எல்லா ஆகாரத்தையும் அவரால் மனுஷனுக்கு கொடுக்க முடியும். அவர் மனுஷனை போஷிக்கிறவராக இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள். இது 5வது
அற்புதம். இயேசு தமது சீஷர்கள் படகிலே செல்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். அவர் இன்னொரு படகிலே ஏறி வராமல் கடல் மீது நடந்து வருகிறார். சகோதரரை, இதை எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் கடல் மேல அவர் நடந்து வர்றார். அவர் வந்ததோடு போகல. பேதுரு அதை பார்த்து, நானும் கூட நடக்க விரும்புகிறேன் என்று கேட்டபோது, நீயும் நடந்து வா என்று கூப்பிடுகிறார். பிரியமானவர்களே, கடல் மேல நடக்கிறாரு. காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்துகிறார்னா இவர் யாரா இருக்க முடியும்? இயற்கையின் மேல அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்க முடியும்? இதை நம்ம எண்ணி பார்க்கணும். ஆறாவதாக, யோவான் எழுதிய சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் 7 வசனத்துல, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதலே குருடனாக இருந்த ஒரு மனிதன். அவன் ஏறக்குறைய இப்பொழுது 40 வயது உடையவன். அவனுக்கு இருள் என்பது தவிர வெளிச்சத்தை அவன் கண்டதே இல்லை. பிறவி குருடர். உலக வரலாற்றில் பிறவி குருடர்களை இயேசு சுகமாக்கினார். பார்வை அவர்களுக்கு அளித்தார். அந்த பார்வை பெற்றவனை அவனுடைய பெற்றோர்கள் சாட்சிகளாக பேசுகிறார்கள். அந்த பார்வை பெற்ற மனிதனை அன்றைக்கு இருந்த தேவாலயத்தினுடைய தலைவர்கள் அவனை சந்தித்து பேசினார்கள். இது ஒரு மூலையில் நடந்த ஒரு விஷயம் அல்ல. மனிதனுக்கு கண் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய கண் கெட்டதா இருந்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்று இயேசு சொன்னார். கண்கள் சரீரத்தினுடைய சன்னல்கள், உலகத்தினுடைய பார்வையாக இருக்கிறது. இயேசு மனிதனுக்கு பார்வை தந்தார், கண்களை மீட்டு தந்தார். இந்த அற்புதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடைசியாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் முதல் 44 வசனங்கள்ல, லாசரு என்ற ஒரு மனிதன், அவன் பெத்தானியா என்ற ஊர்ல இருந்தான். அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்று. இயேசு அவனை வந்து எழுப்புகிறார். அவன் பழையபடி மனிதனாக வெளியே வருகிறான். பிறகு சமுதாயத்தில் ஒருவனாக இருக்கிறான். அவன் உண்ணுகிறான், வாழுகிறான். இதையெல்லாம் அந்த ஊர் மக்கள் பார்த்தார்கள். இயேசு இவனை மட்டும் எழுப்பல, இன்னும் அநேகரை எழுப்பியிருக்கார். யோவான் இந்த 7 அற்புதங்களை அடுக்கி, நானே என்று சொன்னாரே, வார்த்தை தேவன் என்று நாம் படித்தோமே, அவர் யாராக இருக்கிறார் என்று இப்பொழுது கவனியுங்கள் என்று சொல்கிறார். அதாவது, ஜீசஸ் turned the water into wine. இது வாழ்க்கை மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப். இரண்டாவது அற்புதம், இயேசு கிறிஸ்து தூரத்தில் இருந்த ஒரு மனிதனுடைய மகனுக்கு சுகத்தை கொடுத்தார் இல்லையா? இது எதை குறிக்கிறது? இயேசு தூரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த லார்ட் ஓவர் த டிஸ்டன்ஸ். மூன்றாவதாக, 38 வருஷம் உள்ள ஒரு மனிதனுடைய வியாதியை நொடி பொழுதிலே சுகமாக்கினாரே, இவர் யாராக இருக்க முடியும்? ஜீசஸ் இஸ் த லார்ட் ஓவர் எனி டிசீசஸ். எந்த வியாதியின் மீதும் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். நான்காவதாக, இயேசு 5000 பேருக்கு மேற்பட்ட மக்களுக்கு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஆகாரம் கொடுத்தாரே, இந்த இயேசு யாராக இருக்கிறார்? ஜீசஸ் இஸ் த லார்ட் ஓவர் ஃபுட். மனிதனுடைய தேவையாகிய உணவின் மீது அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஐந்தாவதாக, இயேசு தண்ணீர் மேலே நடக்கிறாரே, அவர் யாராக இருக்க முடியும்? ஜீசஸ் இஸ் த லார்ட் ஓவர் த நேச்சர். இயற்கையின் மேலே இருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆறாவதாக, பிறவி குருடனுக்கு பார்வை தந்தாரே, இவர் யாராக இருக்க முடியும்? ஜீசஸ் இஸ் த லார்ட் ஓவர் த சைட் அண்ட் லைட். கடைசியாக, இயேசு மரித்த மனிதனை 4 நாளைக்கு பிறகு உயிரோடு எழுப்புகிறாரே, இவர் யாராக இருக்க முடியும்? ஜீசஸ் இஸ் த லார்ட் ஓவர் லைஃப் அண்ட் ரிசரக்ஷன். நண்பர்களே, இப்பொழுது இந்த புத்தகத்தை நீங்கள் இந்த கோணத்தில் படிக்கும்போது இயேசு தம்மை குறித்து போதித்தவைகள் என்ன என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யூதர்கள் அல்லாத, கிரேக்கர்கள் அல்லாத, ரோமர்கள் அல்லாத உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனும் இந்த பகுதியை படித்தால் நிச்சயமாக என் ஆண்டவனே, என் தேவனே என்றுதான் அவரை சொல்ல தூண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம்,
தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்கள், என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். மை லார்ட், மை காட். இந்த புத்தகம் எப்படி போய் முடிகிறது என்று பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த இயேசு மாம்சத்தில் வந்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால், கீழ்ப்படிந்தால், அவருடைய நாமத்திலே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30-31 வசனங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த புத்தகத்தை ஏன் எழுதுனேன்னு இந்த ஆசிரியர் சொல்றார். நீங்கள்லாம் படிச்சுட்டு ஆஹா ஓஹோ என்று சொல்லுவதற்காக நான் இதை எழுதலை. மரணத்துக்கு உட்பட்டிருக்கிற மானிடர்களே, பாவத்துக்கு உட்பட்டிருக்கிற மனுஷர்களே, நீங்கள் இந்த இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுக்கு நித்திய ஜீவனை கடவுள் கொடுக்கிறார் என்ற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இதை நான் எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்திருக்கார். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக. கேட்கலாம், எப்படி அந்த நித்திய ஜீவனை அடைவது? யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆக நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழி கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து ஆவினாலும் ஜலத்தினாலும் நாம் பிறக்க வேண்டும். அதை தான் ஞானஸ்தானம் என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. நல்லது நண்பர்களே, இந்த புத்தகத்தை வாசித்து இதனுடைய அருமையான காரியங்களை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, யோவான் எழுதிய திட்டமான இந்த கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்திரலும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். நேயர்களே, திருமறைக்கு திரும்பவும் நீண்ட தொடர் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்து தேவ வசனத்தை ஆர்வமாய் நீங்கள் படித்துக் கொண்டு வருகிறீர்கள். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல உங்கள் ஆத்மா கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பைபிளில் இருக்கிற வசனத்தை படிக்கிறவர்கள், அதை கேட்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் அந்த மக்கள். கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், அதன்படி நடந்தால் நிச்சயம் ஆசீர்வாதம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று புதிய ஏற்பாட்டில் 4வது சுவிசேஷமாகிய யோவான் சுவிசேஷத்தை பற்றி படித்தீர்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்காவை காட்டிலும் யோவான் சுவிசேஷம் முற்றிலும் வித்தியாசமானது. அந்த 3 சுவிசேஷமும் ஒரே மாதிரியான அமைப்பை உடையது. ஆனால் யோவான் சுவிசேஷம் வித்தியாசமான எழுத்து நடை, வித்தியாசமான காட்சி அமைவு, இவைகளை பற்றி நாம் படித்தோம். அதாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி அங்கு படிக்காமல் நேரடியாக அவர் ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் மிக அழகாக எல்லாரும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அளவான அற்புதங்கள், அளவான இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்க்கை வரலாறை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து ஆதியிலே யாராக இருந்தார்? சிந்தித்து சரியான பதிலை எழுதுங்கள். வசன குறிப்பு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1 படி இயேசு கிறிஸ்து ஆதியிலே யாராக இருந்தார்? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு நிச்சயம் உண்டு. தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர்,
சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044225500882. செல்போன் 9385500882.